வெல்கம் டு கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி. செம்மலாக இருக்குங்க, ரோடு குட்டியாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டா. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நாங்கள் மோட்டோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. நம்ம பூஃபம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். என்ன மோட்டோ கோயம்புத்தூரில் இன்றைக்கி எங்கே கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேசிட்டா இப்படியே பேசுகிறேன் இருங்க. ஆமாம் ஸோ பூஃபம் ஸோ வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் துடியலூர்கிட்ட இருக்கோம். எங்கே மோட்டோ கிளம்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப். அப்படின்னா என்னடா மோட்டோ ஒன் டே ட்ரிப் கிளம்புறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃபம் நெக்ஸ்ட் வீக் ஒரு பெரிய ரைடு இருக்கா, கேப்பில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இதனால கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கம் ஆனகட்டி அட்டப்பாடி இப்படி 2 ஸ்பாட் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் போய் கவர் பண்ண போகிறோம். ஸோ வந்து சோலோவாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப், யாரையுமே கூப்பிட கிடையாது. நான் பாட்டுக்கு வண்டி எடுத்தேன் காலையில், ஒரு ஈவினிங்காக பிளான் பண்ணேன். ஸோ இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான் பிளானே. ஈவினிங்காக ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு பிளான் பண்ணேன். காலையில் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. உங்களுக்கு அந்த ஆனகட்டி அட்டப்பாடி ரூட்டை காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், மான்சூன் ட்ரிப்பு தான், ஒரு பீக் மான்சூனில் போக போகிறோம். இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அக்கா என்ட்ரி ஆகிட்டாங்களே உள்ள தெரியாமல். செம்ம கிளைமேட்டுங்க, ஒர்த்து. என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஒரு மான்சூன் அட்டப்பாடி ரைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஒம்மாலை வியூ பாயிண்ட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஜெல்லிப்பாரா பார்த்துட்டு ஒம்மாலை வியூ பாயிண்ட் போகலாம். ஸோ வாங்க, என்னோட டிஜிட்டலாக ஒரு ஒன் டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர், அதுவும் பட்ஜெட்டில் எப்படி ட்ராவல் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க ஜாலியாக அப்படியே பைக் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்டைலில் ஒரு வணக்கம் சொல்லிடலாமா? ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நாங்கள் மோட்டோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நம்மளோட ஒன் டே ட்ரிப்பில் இப்போ கரெக்டாக நம்ம துடியலூரில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க அட்டப்பாடி, ஆனகட்டி அட்டப்பாடி. ஃபஸ்ட்டு என்ன பிளான் சொல்லிடுறேன், நான் இன்னும் சாப்பிடல. ஏன்டா 4 மணிக்கு எவ்வளோ சாப்பிடுவானாடான்னு கேட்டால், அப்படி தான் நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா நைட்டு தூங்கலைங்க, கொஞ்சம் மூணார் லாஸ்ட் எபிசோட் எடிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால் தூக்கம் கொஞ்சம் கம்மி, அதனால் கொஞ்சம் உளறிட்டு இருப்பேன் அப்பப்போ. இப்போ டேரெக்டாக ஃபஸ்ட்டு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். போயிட்டு கேரளா ஸ்டைலில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி கேரளாவில் மெயினாக நான்லாம் கேரளா ட்ரிப் அடிக்கிறதே இந்த ஒரே ரீசன் தான். என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன். இந்த ஒரு ஸ்நாக்ஸ்க்காக தான் நான் கேரளாவே போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு இருப்பீங்க. ஸோ வந்து என்னத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பழம்புரி டீ, ஒரு கட்டஞ்சாய், ஒரு பழம்புரி. ஸோ இதுக்கு ஃபேன்ஸ் இல்லாத கேங்கே கிடையாது. நான்லாம் ரொம்ப அடிக்ட். எனக்கு வந்து ரொம்ப 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 பழம்புரியெல்லாம் என்னோடய ஃபேவரட் ஃபுட். நம்ம சாய் பல்லவி, ஸோ வந்து ஆக்டர் சாய் பல்லவி கூட சொல்லியிருப்பாங்களே பழம்புரி. எஸ், எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பழம்புரி. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? ஐயோ பாதி இது எனக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ கரெக்டாக 56 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பேசிகிட்டே 1 கிலோமீட்டர் வந்துட்டேன். இரு, மேலே மெயின் ரோடு ஏறிப்போம், அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி அட்டப்பாடி வந்து ஒரு வாட்டி போயிருக்கேங்க நான் ஒன் டே ட்ரிப்பாக. ஸோ வந்து ஒரே ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். அப்புறம் ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே இருக்கிற எல்லா வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு இருந்துலாமா அப்படிங்கிற பிளானில் இருக்கும். ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நான் இந்த ட்ரிப்பு போகிறது யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போவும் ஒருத்தன் மோப்பம் முடிச்சான்ட்டு உண்மையை வாங்கிட்டான். மட்டும் இங்கே கிளம்பிட்டியாட்டிருக்கு. ஏன்னா நான் ஆன்லைனில் ரொம்ப நேரம் இருந்தேன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான். நான் ட்ரிப்பு போகிறக்கு முன்னாடி வீடியோஸ் கொடுத்துட்டு போயிடுவேன், இல்லைன்னா தூங்கிடுவேன். அதை அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான். பட் கேட்குறான், அடிக்கிறான் பாருங்க மச்சான் தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோனுங்க. யானை எங்கே வேணால் நிற்கலாம், அதனால் பார்த்து தான் போவாங்க யார் போகிற மாதிரி இருந்தாலும். ஸோ கரெக்டாக நம்மளுக்கு அட்டப்பாடி இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கோயம்புத்தூர்காரங்களுக்கு தெரியும், அந்த ரா மான்சூனில் வந்து அட்டப்பாடி, ஆனகட்டி, ஊட்டி, கோத்தகிரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டு. வால்பாறையும் கூட, வால்பாறை கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது. காலையில் நேற்று நைட்டு நான் டக்குன்னு பிளான் பண்ணேன். எதுனாலேனா, எனக்கு நண்பன் ஒருவர் இருக்கான். நண்பன் அவனோட காதலியுடன் அட்டப்பாடி சென்றுள்ளான். ஸோ அதனால் அட்டப்பாடி சென்றுள்ளான், கிளைமேட் நன்றாக உள்ளது நண்பா, வந்து சேருன்ட்டான். சரி மாப்பிள்ளை கூப்பிட்றான்ட்டு போனான். அவன் போயிட்டு அவன் ரிட்டன் வீடு போயிட்டான். நேரம் கிளம்பியிருப்பான். இப்போ முன்னாடி டைம் இருந்தால் பார்ப்போம். ஏன்னா ஆளு கூட இருக்கான், அதனால் வரமாட்டான். ஏன்னா நான் வீடியோ எடுப்பேன்னு அவனுக்கு தெரியும், அதனால் உள்ளே சிக்க மாட்டான்.
ஸோ நான் வந்து நைட்டு டக்குன்னு பிளான் பண்ணேன், இந்த மாதிரி ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போயிட்டு என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு 7 மணிக்கும் போதே கொஞ்சம் பிளான் வந்துருச்சு. மாப்பிள்ளை சொன்னதுமே சரி ஒரு இந்த ரெயின் லேயர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். ஸோ கிளம்புறதுன்னு ஆகிப்போச்சு, ஜாலியாக கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் போயிட்டு இந்த பைக்குக்கு இந்த செயின் லூப்பு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டு நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் வண்டியை கழுவுனேன். பட் கழுவலை, தொடச்சேன். ஏன்னா மான்சூன் ரைடு போகிறோம், கண்டிப்பாக நாசமாக போகும் வெட்டியாக. அது ஒன்றும் இல்லைங்க, நல்லா நிறையா வாட்டி கரெக்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரும், 1 கிலோமீட்டருக்கு மழை பிடிச்சிக்கும். வெறியாயிரும், மன உளைச்சலுக்கு ஆளாயிருவேன். ஸோ அதனால் நான் மான்சூன் டைமில் மோஸ்ட்டாக எப்பாவது தான் பைக்கை கழுவுவேன். மழை தூருது, லைட்டாக தூருது, அப்படியே பொட்டா தூருது. இதுக்கு தாட்டா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு டீ கடை கூட இல்லைங்க. நான் அதான் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்காட்டி உங்களுக்கு வந்து உள்ள டீ கடை வந்து ரேர் தான் அலோவ் பண்ணுறது. அது ரெசார்ட்ஸாக இருக்குது, டீ கடையாக எதுவும் இல்லை. நிறையா ரெசார்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆனகட்டி அட்டப்பாடி ரூட்டில். மேலே பாருங்க. இதுக்கு தாண்டா காத்துக்கின்னு இருந்தேன். என்ன யானைக்குன்னு நிற்குதா? ஓ, வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறாங்களா? பரவாயில்லையா. இன்னும் ஆனகட்டி பள்ளியா ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு நினச்சேங்க. கண்டிப்பாக டீ கடை இருக்கும். இந்த இருக்குல்ல டீ கடை, டீ குடிச்சிட்டு போவோம். ஒரு டீ குடிச்சிட்டு போகிறது தாங்க அவ்வளோ இது. நினச்சேன் நீ விழுவின்னு எனக்கு நினச்சேன். நான் தான் என் தப்பு தான். ஆனால் டீ ஒன்று ஆத்தாம வச்சிட்டாங்க. தேங்க்ஸ் டா. மழையாச்சேட்டா இங்கே. ஓகே பஃபம், ஒரு டீ அடிச்சுட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணி பண்ணுறேன். ஒரு சிப் அடிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க அது. கரெக்டாக உங்களுக்கு செக் போஸ்ட்டு இதை இது தாண்டி அந்த பக்கம் இருக்குது உங்களுக்கு கேரளா செக் போஸ்ட்டு. சுத்தமாக பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. மோட்டோ ஆஃப் ரோட்டில் 3 வச்சு கொண்டு இல்லை, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். செம்ம கிளைமேட்டுங்க. ஐயோ உவா பெண்ணு தெரியுமா பிரச்சனை. நம்ம ஸ்டோரி வச்சங்காட்டி நம்மளுடைய கோயம்புத்தூர் நண்பர்கள், நம்ம சுட்டு வட்டாரத்து நண்பர்கள் பூரா கிளம்பி வரானுங்க. ஒரு சோலோ ட்ரிப் பண்ணி போகிற கூட விட மாட்டேங்கிறாங்கப்பா. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளேருந்து வெளியே கிளம்பிட்டோம். ஸோ இதோட கோயம்புத்தூர் முடிய போகுது. ஆனகட்டி கோயம்புத்தூர் தாங்க. ஆனகட்டி தாண்டி அட்டப்பாடி தான் கேரளா. இது வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ இது வந்து அப்போ ஆனகட்டி. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நான் என்னடா ஒரு டைமாக சோலோ ட்ரிப் பண்ணலான்னு தான் நான் ஆசையாக வரேன். ஏதாவது பண்ணி கெடுத்து விட்டாங்க. சரி விடுங்க, நம்ம நண்பர்கள் நம்ம மேலே இருக்கிற லவ்வில் வராங்க, வேண்டான்னு சொல்லக்கூடாதுல்ல, தவறு அது. ஸோ அதனால தான் வாங்கடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ணே பார்த்து போனேன். அந்த 3ஆவது ட்ரிப்பில் சண்டை வந்துச்சு இல்லைங்க. ஏன்டா ஏன்னா இதெல்லாம் சண்டையாடா அப்படின்னு சொன்னாங்கல்லங்க. எப்படி சொல்கிறது, இருங்க கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு சொல்கிறது என்னென்னு. ஸோ தமிழ்நாடு என்ட்ரு ஆக போகிறோம் உள்ள கேரளா. ஸோ வெல்கம் டு கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி, மான்சூன் கேரளா. லாட்ரி சீட்ஸ் எல்லாம் இருக்குது, போகும்போது வாங்கிட்டு போகலாம். ரோடு என்னடா உள்ளே என்ட்ரானது இப்படி மோசமாயிருச்சு. உடனே கருமம் ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. சத்தியமாக கேரளாவில் வந்து ரோட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடு மட்டும். ஐயோ வண்டியே கதறுதே, என்னடா ரோடு இது. ஆனால் நான் அட்டப்பாடி வந்து நான் அந்த ரூட்டில் போனப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. இந்த ரோடு தான் மோசமாக இருக்குது. ஆமாம். ஐயோ சேட்டா, தேங்க்ஸ் சேட்டா. நினச்சேங்க இது விழுகும்னு, அதே மாதிரி விழுந்துருச்சு. நல்ல மனசு அவருக்கு, ரொம்ப நல்ல மனசு. அவ்வளோ தூரம் பின்னாடியே இருந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிற அப்படி மனுஷன். ஆக்சுவலி இது நான் முன்னாடி மாட்டுறது தான் சேஃபு. பட் நீங்கள் நிறைய பேர் ப்ரோ இதை முன்னாடி மாட்டாத ப்ரோ அப்படிம்பீங்க. பட் இப்படி சுற்றி போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.
தப்பாக போட்டேங்க, இருங்க. அதாவது இப்படி வந்து இப்படி போய் இப்படி போட்டிங்கன்னா சேஃப் தான், நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு உள்ளே விழுகாது. எனக்கு செம்ம ஹாப்பிங்க. இது இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், அது விழுந்துருக்குன்னு நினச்சிருப்பேன் இல்லையா. பட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாருங்க எனக்கு. கேரளா தான் அது. ஆடாடாடாடா பர்பிள் ஃப்ளவரு. நீங்கள் ஊட்டி குன்னூர் அங்கெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு பர்பிள் ஃப்ளவர் ஆனகட்டியிலே இருக்குது. வந்தீங்கன்னா ஜம்முனே பார்த்துட்டு போகலாம். நான் நினச்சேன் அந்த டாப் ரேக் ஆடிக்கிட்டே இருந்துச்சுல, ஸோ அதுலேருந்து தான் அந்த உள்ளே சொருக்கி வச்சுருந்தேன், அதையும் தாண்டி உள்ளே விழுந்துருக்கு. தண்ணி கம்மியாக தான் போகுதா இல்லை போகவே இல்லையான்னு தெரியல. போகுதுங்க, எங்கள் உட்காமாக்கா தண்ணி போகுதுங்க. வாவ், உங்களுக்கு அந்த பக்கம் பாருங்க. உண்மையாக வேறு லெவலு இருங்க. கீழே ஒரு விநாயகர் கோயில், அதை ஒட்டியே கேரளா ரிவர் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஊஃபேம். ஸோ நம்மளுக்கு இன்னும் அட்டப்பாடி ஒரு 6.4 கிலோமீட்டர் தான் இருக்குது. த பெஸ்ட்டான ஒரு வியூ உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே மிஸ்டெல்லாம் அப்படியே அது வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்க அப்படியே மிஸ்டாக போதா. இது ஒரு ப்ளே கிரவுண்டுங்க. ஆக்சுவலி நம்ம போகிற வியூ பாயிண்ட்லேயும் இப்படி தான் இருக்குமா மிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஜெல்லிப்பாரா, சைலண்ட் வேலி, அப்புறம் வந்து உம்மாலை வியூ பாயிண்ட்டு. மொத்தம் வியூ பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. ஃபால்ஸு பார்ப்போம். மாப்பிள்ளை வேறு ஒய்ஃபை கூப்பிட்டு வராங்கண்ணா, அதனால் அது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு. பார்ப்போம், பைக்கு கொஞ்சம் கண்டிஷன்லாம் தான் இருக்கா, பார்ப்போம். பிளான் இருக்குது போகிறக்கு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலாங்க, செம்மையாக பசிக்குது. சாப்பிட்டு தான் எதாக இருந்தாலும் பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு ஒரு பழம்புரி சாப்பிட்டு டீ சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பழம்புரி டீயோடு முடிச்சுக்கலாம். அப்புறம் அப்படியே ஜாலியாக ஒரு அடிச்சுட்டு வந்து ஏதாவது மதியம் சாப்பிட்டுக்கலாம் நல்லா ஹெவியாக. சரி, ஓகே வாங்க. பசங்க நான் ஸ்டோரி போட்டாங்காட்டி ஒரு 4-5 பேர் பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க. வந்ததும் அவங்களோட அப்படியே கிளம்ப வேண்டியதான். அவனுக்கு வரக்கு முன்னாடி நம்ம இது ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட் பார்த்துருவோம். ஏன்னா வர ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஒரு 8:30-9 மணிக்கும் போது அவனுக்கு வருவானுங்க. நம்ம அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சேருவானுங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு ஜாலியாக ஃபஸ்ட்டு அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரி, ஓகே வியூ வாங்க. அந்த பாட்டி ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சிருப்பாங்களாங்க, அது எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. யாராவது லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு பார்க்கணும் அது எங்கே இருக்குன்னு. ஒக்காளி இங்கே பாருங்க. ஐயோ ஏங்க அந்த இடத்துக்கு போவோமா? வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை. நான் உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க. செமையாக இருக்குப்பா தண்ணி போயிட்டு. எந்த இடம் தானே சொல்கிறீங்க? வாங்க காட்டுறேன். செம்ம அழகாக இருக்குப்பா. நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க. அட்டப்பாடி சைடில் வரவங்க இந்த ரூட்டை போய் இந்த பாலத்தை பார்க்காம போகவே மாட்டாங்க. நானும் அப்படி தான் இருக்கணும், அதனால் போய் காட்டுறேன் வாங்க. த பெஸ்ட்டு டீ ஷாப்புங்க. டீ இருக்காண்ணா இந்த இல்லையா? டீ இருக்காண்ணா? சமாளாக இருக்குல்ல. இருங்க, டீ குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து ப்ளாக் கண்ணி பண்ணுறேன். பூஃபம், உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க. ஸோ இதுதான் அந்த வியூ, நல்லா இருக்குல்ல. ஸோ வாங்க உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. வாவ், வார்னிங், ஏதோ வார்னிங் கொடுத்துருக்காங்க, குதிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. வாவ், செம்ம அழகாக இருக்குங்க. ரோடு குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. இந்தா நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப குட்டியான ரோடு. நம்ம நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, ஆனால் தாண்டி எடுப்போம் இங்கே போயிட்டு. நம்ம சோலோ ட்ரிப்பு முடிச்சு விட்டானுங்க. ஸோ வந்து ஒருத்தன் ஒய்ஃபோட வரான், ஒருத்தன் அந்த தம்பியை கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம போட்ட ஸ்டோரியோட எஃபெக்ட்டு. ஸோ அவனும் ஃபாரின் போகிறான் பையன். நான் நானும் அன்றைக்கி ஃபாரின் போகிறான்.
ஸோ அதனால் அவனும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டாங்க. நான் என்னை பார்க்கணும் கடைசியாக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளாகலாம் எடுக்கல, சும்மா வரான் எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி தான் இருக்குது இந்த ரூட் அப்படின்னு. ஐயோ ஆறு போகுதுங்க, ஆறு போகுதுங்க. என்னடா மாற்றி கித்தி போகிறோமா? கரெக்டாக தாங்க போகிறோம். தொட்டா விட்ட இந்த பாட்டி படம் வரைஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்கும், அது எங்கே இருக்குன்னு தான் தெரியல. கேட்டுட்டு போகணும் அந்த இடத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு டாப் பாக்ஸில் 2 இதுவுமே உடஞ்சி போச்சு. ஸோ அதனால தான் சவுண்டு கேட்குது பட்டு பட்டு பட்டுன்னு. வாவ், இப்போ தாங்க மழை விட்டுருக்கு. அடப்பா, இப்போ தான் விட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மழை விட்டுருக்கு போல. பரவாயில்லையே. பாலக்காடு ஜெல்லிப்பாரா, இது அட்டப்பாடியா? சேட்டா அட்டப்பாடி சரி, கூகுள் மேப் ஏதோ இதில் போக சொல்லிச்சு. அதாக ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்டா? ஐயோ ஒரு நிமிஷம், இது எங்கே இருக்குது சேட்டா இந்த டிராயிங்? இப்படி போகணுமா? ஒரு சுரம் இருக்குது அந்த தடத்துல போகும்போதே போகலாம். தேங்க்ஸ் சேட்டா. ஸோ நம்மளுக்கு இதாங்க ரூட்டு. GS6 இருக்கு. அப்பா சரி, இதுதான் இந்த ரூட்டு தான் நாமாங்க அது. ஸோ நம்ம போயிட்டு அந்த டிராயிங் கிட்ட 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். கேரளா முழுக்க உங்களுக்கு இந்த ஜீப்பை பார்க்க முடியும். நான் கூட இந்த ஜீப்பு அந்த அளவுக்கு பவரெல்லாம் இருக்காது அப்படின்னு நினச்சேன். நம்ம வண்டியில் என்ன பவர், அந்த ஜீப்பு பக்கத்தில் கூட வர முடியாது. கேரளாவில் ரோடே இல்லாத இடத்துல கூட இந்த ஜீப் ஓடும், நான் பார்த்துருக்கேன். வேறு லெவலில் இருக்கும் இந்த ஜீப்பு. நம்ம கொழுக்குமலை சன்ரைஸ் போனப்போ இதே மாதிரி ஜீப்பில் போனோம். 800. அப்போது நம்ம இன்னொரு 8 கிலோமீட்டர் நம்ம அந்த டிராயிங் மட்டும் பார்த்துட்டுங்க, சாப்பிட்டுட்டு ஜெல்லிப்பாரா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம மாப்பிள்ளை வந்து நம்மளோட ஜாயின்ட் ஆயிடுவான். ஸோ நம்ம அதை அப்படியே அவனோட கிளம்பிட வேண்டியதான். இது எங்கே போகுதுன்னு தெரியல. இது பாலக்காடு ரோடுங்க. இது டேரெக்டாக பாலக்காடு போகுது. பாலக்காடு பக்கம் தான் இங்கேருந்து, ரொம்ப தூரம்லாம் இல்லை. 100 வரும்னு நினைக்கிறேன். 100 தூரம் இல்லையாடா அப்படின்னா தூரம் தான் கொஞ்சம், இல்லைன்னாலும் சொல்ல. வாவ், எங்கெங்கே இருக்குது டிராயிங்? இன்னும்மா போய்கிட்டே இருக்கோம், இன்னும் போய் சேர்ந்த பாடில்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த டிராயிங் கிட்ட ஒரு 10-20 பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான டிராயிங். எல்லாரும் அங்கே தான் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க. ஐயோ வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே கிளைமேட் மாறிடுச்சு. என்னங்க மிஸ்ட் உள்ள வருது. நான் இருக்காதுன்னு நினைச்சேன்ப்பா. நல்லா இருக்குப்பா கிளைமேட்டுங்க. வாவ், இருங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிடுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கேரளாவில் ஹில் ஸ்டேஷன்லாம் வண்டி ஓட்டலைங்க. அப்போ ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டா தான் சேஃப். இங்கே பாருங்க மரம் முறிஞ்சு விழுந்துருக்கு. அந்தளவுக்கு மழையா? எடுத்துகிட்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டக்குன்னு வளைச்சி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் போல். மற்றபடியெல்லாம் நம்ம வண்டியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா வண்டி முடிஞ்சது, நாசம். மழையெல்லாம் பெஞ்சா இந்த ரூட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், அந்த அண்ணா சொன்னார். ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா மழை அந்த இது போகிறதுக்கு, தண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு இந்த ரோடே பாதி க்ளோஸ் ஆயிருமா அட்டப்பாடியில்.
இதுக்கு ஒரு ரெண்டே இல்லை ஏங்க. இங்கே தான் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க பூஃபேம். வந்துட்டோம் வரைகிறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஏதோ ஒரு ஏங்க இதுதாங்க அந்த ஸ்பாட்டு. இதுக்கு தான் வந்தது.